இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த தங்கை அனிதா அவர்களுடைய பிரச்சனை முதற்கொண்டு அவர்களுக்காக இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதனைத் தொடர்ந்து நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்த முதல் மாநிலம் இந்திய அளவிலே தமிழ்நாடு என்பதை நாங்கள் அவ்வப்போது போராட்டங்கள் மூலியமாக இந்திய அளவிலே ஒரு பெரிய எதிர்ப்பு வர வேண்டும் என்கிற முனைப்பில் செயல்பட்டு கொண்டிருந்தோம். தற்போது ஒரு வார காலமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த அரசு, ஒன்றிய அரசு நடத்தியுள்ள தடியடி, மாணவர்கள் மீது கடுமையாக நடந்த தாக்குதல்களை தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க மாணவர்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், லட்டியில் ஆணியை சொருகி அவங்கள அடிக்கிறாங்க. பெண்கள் மீது காவல்துறையினரே நேரடியாக அடிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பேரிகேடில் மின்சாரத்தை பாய வச்சு அவங்கள துன்புறுத்துகிறாங்க. இப்படி மாணவர்களை தொடர்ந்து ஒன்றிய அரசு, டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலம் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். மாணவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தடியடியும் இந்த ஒடுக்குமுறைகளையும் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் நாங்கள் இந்த அரசிற்கும், ஒன்றிய அரசிற்கும், தமிழக அரசிற்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நீட் தேர்வு ரத்து மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியும். இதுவரை தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் இனிமேல் எந்த மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மட்டும் சிந்திக்க வேண்டும் என்கிறதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து என்கிற முழக்கமும் கோரிக்கையும் இந்திய அளவிலே வலுப்பெற வேண்டும். அதனை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளுக்கும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கையை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் மாணவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கோரிக்கையாக விடுக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சென்னையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக பேரணியை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளோம். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீட் தேர்வை இந்திய அளவில் ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்திலே, சென்னையிலே நாளை ஞாயிற்றுக்கிழமை பேரணி நடைபெறுகிறது. இந்த பேரணியிலும் இந்த நீட் எதிர்ப்புக்கு ஆதரவாக பொதுமக்கள், மாணவர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். முதல்வராக தமிழ்நாட்டில் ஆமாம் சார், எங்களுடைய கோரிக்கை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். முதல்வர் எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்ன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு முதல்வர் நீட் தேர்வை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கும். இல்லை, அதை நாங்கள் முதல்வருக்கும் நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு சார்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கோரிக்கையை முன்வைக்கணும். அதில் முதல்வர் உறுதுணையாக இருக்கணும், எங்களுக்கு போராட்டக்காரர்கள் உறுதுணையாக இருக்கணும். அது கண்டிப்பாக நடத்தணும், சாத்தியப்படுத்தணும் முதல்வர் அவர்கள். இல்லை, இன்னைக்கு காலையில் அமைச்சரும் சொல்லியிருக்காரு, ஜனநாயக முறையில் போராடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த நிலைமையை அரசாங்கம் மாற்றணும். அதாவது ஜனநாயக வழியில் போராடக்கூடியவர்களை இந்த அரசு அனுமதிக்க வேண்டும்.
இந்த அரசுடைய நிலைப்பாடும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் எப்படி இருந்தது? நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்யணும், நீட்டுக்கு எதிராக இது பண்ணணும்னு சொல்லி முதல்வரே பேசியிருக்கார். அப்போது கட்சி தொடர்ந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனிதா அவருடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று அந்த மாணவிக்கு அந்த மாணவியோட குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போ இருந்த நிலைப்பாடில் தான் முதல்வர்கள் இப்போவும் இருக்கணும். கண்டிப்பாக அதனை சாத்தியப்படுத்தக்கூடிய வழியில் முதல்வர் முனைப்பாக செயல்படணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னு தான் நம்மளும் சொல்கிறோம். மத்திய அரசுக்கு ஏதாவது ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுத்து நீட் தேர்வை இந்திய அளவில் ரத்து செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். வேற இல்லை, வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் கல்லூரி வாயில்கள் அவங்கவுங்க நடத்தப்படும். அது காவல்துறை அனுமதி தேவையில்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை பேரணி சம்பந்தமாக நாங்கள் முறையான அறிவிப்பு வெளியிடுவோம். நேரமோட நாளைக்கு வகுப்பு புறக்கணிப்பு அவங்கவுங்க கல்லூரிகளில் நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம். அவங்கவுங்க கல்லூரிகளில் அதை செய்வாங்க. சென்னையில் இருக்க இப்போ இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்புகள் வந்து கலந்துருக்காங்க. இது இல்லாமல் மற்ற அமைப்பு இயக்கங்களோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் நாளை எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வகுப்பு புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கோம். சென்னையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 4 கல்லூரிகள் வகுப்பு புறக்கணிப்புக்கு தயாராகி விட்டார்கள். ஸோ அந்த 4 கல்லூரிகளுடன் சேர்ந்து மற்ற கல்லூரிகளும் இந்த போராட்டத்தை வந்து ஒரு அறவழியில் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு அறைகூவலாக இருக்குது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி குறிப்பிட்டது போல் ஜனநாயக ரீதியாக அறவழியில் போராட்டம் பண்ணால் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டம் அனைத்துமே அறவழியில் இருக்கும் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. நாளை இந்த போராட்டம் அறவழியில் மாணவர்கள் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு அவரவர் கல்லூரி வாசலிலே ஜனநாயக முறையில் அறவழியில் வெவ்வேறு வடிவங்களில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படின்றத மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நடவடிக்கைகள் இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அரசாங்கம் இது வந்து ஒரு உரிமை பிரச்சனை. இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டு வேண்டாம் அப்படின்றது 10 வருஷமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உரிமை போராட்டம். அதே மாதிரி இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்திற்கு மாணவர்களை அடித்ததற்கு இந்த மாதிரியான ஒரு விதிமீறல்கள், மனித உரிமை மீறல் விதிமீறல் நடந்திருக்கு. அப்போ இதை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்தும் போது இதற்கு வந்து அரசாங்கம் வந்து தடையாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய மக்கள், இத்தனை கோடி மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக இந்த அரசாங்கத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுடைய பங்கு வந்து அதிகம் இந்த அரசாங்கத்தை தேர்வு செஞ்சதில்லை. ஆனால் இந்த ஒரு போராட்டத்தில் இளைஞர்களுடைய பிரதிபலிப்பாக தான் அரசாங்கம் வந்து செயல்பட வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, என்ன ஒரு கோரிக்கையை வைக்கிறார்களோ அதை தான் அரசாங்கம் பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு மாறாக இந்த போராட்டத்தை வந்து ஒடுக்கும் நடவடிக்கை இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஜனநாயகம் படத்தை விட இந்த பிரச்சனை முக்கியம். நீட் தேர்வு எதிர்ப்பு முக்கியம். நாங்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஜனநாயக படம் வருது அப்படின்னு ஜனநாயக நாட்டில் உரிமைகள் மறுக்கப்படுது. அந்த உரிமைக்கான குரலை நாங்கள் நாளை கொடுக்குறோம். ஜனநாயக படம் வருதுன்றனால நாங்கள் இது பண்ணலை. இது ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் குரல் கொடுக்குறோம். அவ்வளோதான். கடந்த காலத்தில் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து 7-8 வருஷமாக இப்போ இதோட 10 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து நாங்கள் போராட்டங்கள் நீட் தேர்வுக்கு எதிராக நடத்திட்டு தான் இருக்கோம். அது தொடர தான் போகுது. எந்த வகையிலும் வந்து ஜனநாயக படத்துக்கு எதிராகவோ இல்லை முதல்வருக்கு எதிராகலாம் கிடையாது. எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது நீதிக்காக வேண்டி இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு தமிழகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய குரலாக வலுப்பெற வேண்டும். நீட் எதிர்ப்புன்றது நீட் ரத்து என்ற அடிப்படையில் நோக்கி செல்ல வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தேங்க்யூ.
எஸ்டிபி கட்சியினுடைய இளைஞரான யங் டெமோக்ராட்டுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் அபூபக்கர் சித்திக். அப்போ நேற்று நடந்த அந்த தடியடி மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திய அளவில் ஒரு கொத்தளிப்பு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறத நீங்கள் எல்லாம் அறிவிங்க. அப்போ அவங்களுடைய பிரதான கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் அவர் பதவி விலகணும் அப்படின்றத அவங்க முன் வச்சுருக்காங்க. பதவி விலகணுன்றதை முன் வச்சுருக்காங்க. இப்போ அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் நம்ம நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு அடித்தளமே அதுதான். அது இப்போ அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போன்று 152 முறை அந்த நீட் தேர்வுடைய விடைத்தாள் லீக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் அவர் சொல்லக்கூடியது. அப்போ இதுக்கு மூல காரணமே இந்த நீட் தேர்வு தான். அது அப்போ அவங்க வைக்கக்கூடியது அந்த மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட அந்த நீட் தேர்வினால் எழுதி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மீண்டும் எழுதி அதனால் உயிரிழந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த உயிரிழந்தவர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு, ஒரு நல்ல கோரிக்கையோடு கூடியது தான் அந்த கூட்டம். அப்போ அதை மத்திய அரசு ஒடுக்கும் விதமாக கடுமையான தடையடிகளை நடத்தியிருப்பதை நாங்கள் முதலில் கண்டிக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி நாளைய தினம் நாம் அந்த கல்லூரிகள் புறக்கணித்து மாணவர்கள் போராடணும். ஏன்னா இது இந்த இன்னைய மாணவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவுடைய பிரச்சனை. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய எதிர்கால இந்தியாவுடைய பிரச்சனை இது. அப்போ அது நாளைக்கு அதை நம்ம நடத்துவதாக இருக்குது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய சென்னையில் யங் டெமோக்ராட்டிக் சார்பாக இன்றைய தினம் கலெக்டர் அலுவலகத்தில் அந்த நீட்டினுடைய முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடந்த தடியடியை கண்டித்தும் இன்று அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எல்லா அநீதிகளுக்கும் முதலில் குரல் எழுப்புவது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு தான் நீட்டிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை உருவாக்கியது. இன்றைக்கு வட மாநிலங்களில் ஒரு பெரும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாணவ இளைஞர்களுடைய ஜனநாயக பூர்வமான ஒரு போராட்டத்தை அடக்குமுறையில் அடக்கிவிட முடியாது என்று மோடி அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். அதே வேளையிலே இங்கு தமிழ்நாடு அரசு பெரும்பகுதி இளைஞர்களுடைய வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை அடக்கி கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை இங்கே நிற்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் கூறியது போல அவர் என்ன சொன்னார், ஜனநாயக முறையில் மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினால் நாங்கள் அதனை எந்த வகையிலும் எதிர்க்க மாட்டோம் என்று இன்றைக்கு அவர் கூறியிருக்கிறார். அவர் கூற்று கேட்டார்படி மாணவ இளைஞர்கள் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஆட்சி கட்டலில் ஏறுவதற்கு முன்பாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் தங்கை அனிதா வீட்டிற்கு சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு ஆட்சி கட்டலில் இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எளிய மாணவர்களுக்கு நீட் எனும் ஒரு கொடிய தேர்வு எட்டாக்கனியாக இருக்கிறது. அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்திலே எழுப்பப்பட வேண்டும். எப்படி கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு அநீதிகள் ஏற்படுகின்ற பொழுது வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டோமோ, அதே போல நாளைய தினம் வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவாக காவல்துறைக்கு எதிராக ஒன்றிய அரசிற்கு எதிராக நாம் போராட்ட களத்தை ஜனநாயக ரீதியில் தொடங்குவோம் என்று அறைகூவல் விடுக்கிறோம். மேலும் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரும் பேரணி சென்னை தலைநகரத்திலே நாம் நடத்துவோம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு மாணவ இயக்க தோழர்களும் இளைஞர் இயக்க தோழர்களும் ஒருங்கிணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறோம். நன்றி.